ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்பர் 1ல் பார்க்குறது வந்து குபேரப்பட்டுவில் எனக்கு செல்ஃப் அப்டேட் இருக்குது. கான்ட்ராஸ்ட் அப்டேட் கிடையாது, ஃபுல்லாக செல்ஃப் அப்டேட் மட்டும்தான் இருக்குது. செல்ஃப்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீ இருக்குது. அதுமாரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் குபேரப்பட்டுவில் பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராஸ்டில் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட்லேயே எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. டேரெக்டாக இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் சாஃப்ட்வேர் அப்டேட் தான். டிஜிட்டல் சாஃப்ட்வேர்லேயும் சிங்கிள் கேட்லாகாக இருக்கிற ஒரே ஒரு சாரீ, அதோட கேட்லாக் இமேஜ் மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் கலர்ஸோ எதுவும் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து டிஜிட்டல் சாஃப்ட்வேர் பொறுத்தவரையும் சிங்கிள் கேட்லாக் சாரியாக இருக்கிற ஒரே ஒரு சாரியை மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 1ல் பார்த்துட்ருக்க சாரீ குபேரப்பட்டு சாரீ. இன்றைக்கி வீடியோவை பொறுத்தவரையும் 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இன்னும் வந்து உங்களுக்கு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் இருக்குது. அது என்னன்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த கலெக்ஷன் என்னன்றதையும் பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 2ல் பார்க்குற சாரீ என்னன்றதை பார்த்துலாம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேப் சில்க் சாரீ தான் இன்றைக்கி வீடியோவை பொறுத்தவரையும் நம்பர் 2ல் பார்த்துட்ருக்க சாரீ கிரேப் சில்கில் வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து ஒரு 3 to 4 டிசைன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக 699 ப்ளஸ் ஷிப்பிங். நம்பர் 2லேயே 699 ஷிப்பிங்கில் ஃபைனல் வெரைட்டியாக போஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு காட்டன் கிரேப். இன்றைக்கி வீடியோவை பொறுத்தவரையும் இப்போ 2ல் பார்த்துட்ருக்க சாரீ வந்து உங்களுக்கு மைசூர் கிரேப் சில்க் ஒரே ஒரு டிசைனில், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 கலர்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு காட்டன் கிரேப் சில்க் சாரீ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அதனால தான் நம்ம 2ல் போஸ்ட் பண்ணியிருக்க செக்ஷன் வந்து உங்களுக்கு கிரேப் சில்க் அப்படின்னு சொன்னேன். ஸோ கிரேப் சில்க்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸும் வந்துட்டுருக்கு இப்போதைக்கு. நேற்று கூட நம்ம வந்து பார்த்திங்க மைசூர் கிரேப்பும் ஜார்ஜட் கிரேப்பும் போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மைசூர் கிரேப்பும் காட்டன் கிரேப்பும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்தவரையும் இன்னும் ஒரு 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் டேஸ் இருக்குது. அது என்னன்றதையும் பார்த்துல ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். ரொம்ப அமேசிங்கான கலெக்ஷன்ஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்கிப் பண்ணுற இடத்துல உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனும் டிசைன்ஸும் சாரியுமே ஸ்கிப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ அடுத்த கலெக்ஷன் என்னன்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 3ல பார்க்குற சாரீ வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். ஸோ மோஸ்ட்லி நம்மளோட வீடியோ டெய்லி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த ஃபார்மேட்டில் மோஸ்ட்லி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபார்மேட்லலாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா எப்போவுமே இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூ ஆகும். இஃப் சப்போஸ் இப்போ பார்த்துட்ருக்க கலெக்ஷனில் மைசூர் கிரேப் சில்க் சாரீ நம்பர் 2ல் கிரேப் சில்க் சாரியில் எந்த ஒரு அப்டேட்ஸும் இல்லை, கலெக்ஷன்ஸ் எதுவும் வரலை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸில் ஏதாவது ஆட் பண்ணணும். இப்படி தான் இருந்தாலுமே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வீடியோஸ் வந்து இருக்கும். ஏன்னா ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம 3ல பார்க்குற சாரி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் இதை பற்றி சொல்லவே வேணாம், நிறைய டைம் சொல்லிட்டேன். சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் அப்படின்னாலுமே ஃபேன்சி சிஃபான், அந்த பனாரசி ஜார்ஜெட், விஸ்கோஸ் சிஃபான், இந்த மாதிரி ஒரு சில காலா ஜார்ஜெட்டு, மைசூர் சிஃபான், இந்த மாதிரி ஒரு சில சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டை தான் வந்து வீடியோவில் கவர் பண்ணிடுவோம். ஸோ அதை பொறுத்தவரையும் இன்றைக்கி வீடியோலையுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபேன்சி டைப் சிஃபான் போஸ்ட் பண்ணியிருப்போம், மைசூர் சிஃபான் போஸ்ட் பண்ணியிருக்கோம், ஸோ விஸ்கோஸ் சிஃபான் போஸ்ட் பண்ணியிருக்கோம், பனாரசி ஜார்ஜெட் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியுமே இன்றைக்கி வீடியோலையுமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நம்பர் 3 அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் அப்படின்னா அதுக்குள்ளே எவ்வளோ வெரைட்டிஸ் கவர் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ அதுமாரி தான் ஒவ்வொரு செக்ஷன்லேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸை வந்து கவர் பண்ணி தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரை இன்னும் ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் மட்டும் இருக்குது. அது என்னன்றதையே பார்த்துல ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இன்றைக்கி வீடியோட எண்டு கலெக்ஷன் வந்தாச்சு. நம்பர் 4ல் பார்க்குற சாரீ வந்து துஷர் சில்க் சாரியும், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லினன் சாரியுமே தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். துஷர் சில்க் சாரியுமே உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் சொல்லலாம், ஃபங்க்ஷனுக்குமே வியோ பண்ணிக்கலாம், ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ பார்த்துட்ருக்க இந்த பேட்டர்ன் பார்டர் சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வரும்போது எல்லா கலர் சார்ட்டுமே கிட்டத்தட்ட இதில் வந்து 25-30+ கலர் வந்துருச்சு. பட் நெக்ஸ்ட்டு இப்போது ரீஸ்டாக் வந்து ரீசெண்டாக ஒரு 1 வீக்குள்ளே வந்துருந்துச்சு. 5 days பிஃபோர் வீடியோஸில் என்னமோ போட்டிருந்தோம். அப்போ வந்து இதில் வந்து ஒரு ஹாஃப் கலர் சார்ட் தான் வந்துச்சு. அப்போவே சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப லிமிட்டட் கலெக்ஷன் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் கேட்டிருந்த கலர் சார்ட் அதில் இருக்குது அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஒரு சில கலர்ஸ் வந்து ரீஸ்டாக்கில் வரலை, அடுத்தடுத்து அப்கமிங்கில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேலன்ஸ் இருக்கிற கலர் சார்ட் கொஞ்சம் ரீஸ்டாக்கில் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்து அடுத்து வந்து இந்த டிசைனில் வந்து இன்னொரு டைப் ஆஃப் துஷர் சில்க் சாரீ. இதில் இருக்கிற வந்து ரேஷம் புட்டாஸ்ன்னு சொல்லிட்டு, இது உங்களுக்கு பார்த்தாலுமே தெரியும் ஒரு மாதிரி ஆன்டிக் புட்டாஸ் டைப்பில் வரும். இது வந்து ரேஷம் புட்டாஸ்ன்னு சொல்லிட்டு இது ஒரு டைப் ஆஃப் துஷர் சில்க் சாரீ வந்திருக்கு. இதுவுமே ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பரோ இது மாதிரி கோல்டோ சில்வரோ இந்த மாதிரி வச்சுருக்கலாம். பட் ஆன்டிக் புட்டாஸ் இருக்க கலெக்ஷன் கொஞ்சம் ரேர். இப்போ ஆனால் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ அதை பொறுத்தவரையும் துஷர் சில்க் சாரியை பொறுத்தவரையுமே இந்த ஆன்டிக் புட்டா ரேஷம் புட்டாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பாருங்களேன், ஒரு ஆன்டிக் புட்டானாலுமே ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். ஆனால் பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ ஷேட் தெரிகிற மாதிரி இருக்குது. அந்த ஆன்டிக் புட்டாஸ் ரொம்பவே நீட்டாக இருக்குது. இந்த சாரியுமே நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷனுக்கு வியர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேருந்து 750+ ஷிப்பிங்லேருந்து பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு லினன் காட்டன் சாரீ தான். எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் வேரில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மெட்டீரியல் வந்து பொறுத்தவரையும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஒர்க்குக்கு கரெக்டான வியர் பண்ணுற அந்த அவுட்லுக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்தவரையும் 4 டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். எல்லா கலெக்ஷனுமே ரொம்ப அமேசிங்கான கலெக்ஷன்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு வீடியோ போடுறோன்னா கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபைனலாக உங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஒரு சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரு 2-3 சாரீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஃபைனலைஸ் பண்ணி அவைலபிலிட்டி பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கலெக்ஷன் பார்த்ததுமே பிடிச்சிருக்கும், அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பாருங்கள் வீடியோ ஃபுல்லாகவுமே, ஏன்னா இதோட இது பெஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் போடுறோம். ஸோ நீங்களே ஃபைனல் பண்ணுறதே கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க ரொம்ப கலெக்ஷன் நல்லா இருக்குது, பட் வந்து எனக்கு எதை ஃபைனல் பண்ணுறதுனே தெரியாமல் நான் வந்து இதை ஃபைனல் பண்ணேன் அப்படின்னு. அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்ஷன்லேயுமே வந்து சூப்பராக போட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் பண்ணிக்க எல்லா கலெக்ஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸாக தேர்ந்தெடுத்து தான் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பெஸ்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். பே பண்ணுறதுக்கு அமௌண்ட் பே பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபேக் ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்டபுளாக வந்து ப்ராடக்ட் வந்து கையில் கிடைக்கும். அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபைடு ஆனவங்க மூலயமா சொல்கிறது வந்து இன்னமும் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து இன்னும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டான ஒரு வேர்ட்ஸாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா என்கிட்ட பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பிடிச்சிருக்கவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் அதை எவ்வளோ பேர் ட்ரஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்னால தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.